समानं भवते सदाय पुरुषस्येन्द्रिय आयुष्येन्द्रिय पिन्नुकोल Wait, please. Okay, sir. Thank you. இன்று விசேடமாக எமது நாட்டு ஜனாதிபதி மேன்மை தங்கிய அன்ரோகுமார் திசாநாயக் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்று நாடு முழுவதும் மக்கள் வழிபாடுகளில் ஈடுபடுகின்றார்கள். அந்த வகையிலே இன்று ஜிந்துப்பிட்டி ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று கொழும்பு மாநகர சபை உறுப்பினர்கள் எமது KT குருசாமி ஐயா அவர்கள், அதே போல பல புஷ்பநாதன் அவர்கள் உட்பட எங்களுடைய கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் இந்த ஆலயத்திலே விசேட வழிபாட்டிலே ஈடுபட்டிருந்தார்கள். விசேடமாக உங்களுக்கு தெரியும், இன்று இலங்கை நாட்டின் மாத்திரமல்ல, இன்று உலகத்திலே போற்றப்படுகின்ற உயர்த்தி பார்க்கப்படுகின்ற ஒரு தலைவராக எமது நாட்டினுடைய ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக் அவர்கள் பார்க்கப்படுகின்றார். எனவே இவர் முன்னெடுக்கின்ற பல்வேறுபட்ட அதிரடி நடவடிக்கைகளால் இன்று பல்வேறுபட்ட எதிரிகள் இன்று நாளுக்கு நாள் இன்று நாட்டிலே உருவாகி கொண்டிருக்கிறார்கள். எனவே விசேடமாக இங்கு பக்தர்கள் அவருடைய நீண்ட ஆயுளையும் இறைவன் அவருக்கு பாதுகாப்பையும் வழங்க வேண்டும் என்று இந்த பிரார்த்தனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே எமது ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க இந்த நாட்டில் இருக்கின்ற சகல இனங்கள், தமிழ், சிங்கள, முஸ்லிம் அனைத்து இன மக்களுடையும் இதயத்திலே குடிக்கொள்கின்ற ஒரு தலைவனாக இருக்கிறார். இலங்கையில் இதுவரை வந்த எந்த அரசியல் தலைவர்களுக்கும் இவ்வாறு மக்கள் அவர்களுடைய இதயத்தில் இடம் கொடுத்தது கிடையாது. ஆனால் இன்று எமது ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக் அவர்களை ஒவ்வொரு குடிமகனும் அவர் இதயத்திலே இன்று சுமக்கின்றார்கள். எனவே நினைக்கிறேன் நிச்சயமாக எங்களுடைய ஜனாதிபதி எங்கள் நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தந்து கொண்டிருக்கிறார். மிக விரைவிலே இந்த நாட்டை ஒரு சிறந்த நாடாக மாற்றி இங்குள்ள இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் சிறப்பான வாழ்க்கையை அவர் பெற்றுக் கொடுப்பார். எனவே அந்த வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்க இந்நேரத்தில் இந்த ஆலயத்திலிருந்து அவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் அனைவரும் கூறிக்கொள்கின்றோம். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எமது ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக் அவர்களே.